எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வைகாசி மாத பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் எது என்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பௌர்ணமி என்றாலும் கிரிவலம் என்றாலும் அனைவரின் நினைவிற்கு வரும் தலம் திருவண்ணாமலை திருத்தலம் தான். திருவண்ணாமலையில் எல்லா நாட்களும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வருவதால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும், வாழ்க்கையில் ஏற்றம் வரும், மறுபிறவி இல்லாத முக்தி நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் தலங்கள் பலவற்றிலும் கிரிவலம் செல்லும் வழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை பிறவி பயனாக கருதி லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலமும் வராங்க. திருவண்ணாமலையில் எல்லா மாதங்களிலும் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது சிறப்பானது. நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமியில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவும் வச்சிருக்காங்க. பௌர்ணமியில் கிரிவலம் வந்தால் அண்ணாமலையாரின் அருளோடு சித்தர்களின் ஆசியும் தரிசனமும் கிடைக்கும் என்பது பல பக்தர்களின் நம்பிக்கை. எல்லா பௌர்ணமி நாட்களிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது சிறப்பானது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி அதீத விசேஷமானதாக சொல்லப்படும். அப்படி வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுறதுனால இந்த நாளில் கிரிவலம் வந்தா சிவன், பார்வதி, முருகப்பெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் அவதரித்த நாளில் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணிய பலனை கட்டாயமாக தரும். அருணகிரிநாதரின் வாழ்க்கையையே மாற்றி திருப்புகழ் உருவான தலம் திருவண்ணாமலை. அதனால வைகாசி விசாகத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தா தலையெழுத்தே மாறும், வாழ்க்கையில் வசந்தம் வரும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. இந்த ஆண்டு வைகாசி பௌர்ணமி மே 23ஆம் தேதி வருது. மே 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:16க்கு ஆரம்பித்து மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:51 வரை பௌர்ணமி திதி நீடிக்குது. ஆனாலும் மே 23ஆம் தேதி காலை 9:43 வைகாசி விசாகம் நட்சத்திரம் முடிவடையுது. இதனால வைகாசி விசாகம் இந்த ஆண்டு மே 22ஆம் தேதியும் பௌர்ணமி 23ஆம் தேதியும் வருது. திருவண்ணாமலையில் வைகாசி பௌர்ணமி கிரிவலம் போறவங்க மே 22ஆம் தேதி இரவு 7:15க்கு ஆரம்பித்து மே 23ஆம் தேதி இரவு 8 மணி வரை கிரிவலம் செல்லலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.